மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன என்பது பின்னர் தெரிய வரும். திமுக மதிமுக இடையே ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாகியுள்ளது. மக்களவை தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக மதிமுக கூட்டணி இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ உட்பட நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இதற்கு முன்பாக 3 முறை நடைபெற்ற நிலையில் அவர்கள் மதிமுக பக்கம் இருந்து அதாவது எங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும், தங்கள் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிலும் பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 24ஆம் தேதி, அதே போன்று பிப்ரவரி 29ஆம் தேதி என 3 கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் தான் தற்போது ஒரு மக்களவை இடங்கள் ஒரு மாநிலங்கள் இடங்கள் வேண்டும் என கேட்கப்பட்டதாகவும் குறிப்பாக தங்களுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக எத்தனை தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரிவிப்பார். ஆனால் அதிகபட்சமாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவே உறுதியான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகி கொண்டிருக்கும் நிலையில் சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்தித்து மதிமுகவின் பொதுச் செயலர் வைகோ இந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் கூட இதற்கு முன்பாக நடைபெற்ற நிலையில் இன்று இறுதி ஒப்பந்தம் தொகுதி பங்கீடு தொடர்பாக கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்னியரசு மட்டுமே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தொல் திருமாவளவன் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே மதிமுக விசிகாவுடைய இன்று இறுதியா ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் தான் மதிமுகவுடன் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே அண்ணா அறிவாலய வட்டாரங்கள் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், ஏற்கனவே திமுக மற்றும் மதிமுக இடையே 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. மதிமுக தரப்பில் இருந்து எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றன? அதே தொகுதிகள் கிடைக்கப்பெற்றிருந்தவா? தகவல்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 மக்களவை இடங்களும் ஒரு மாநிலங்களவை என அவர்கள் 3 இடங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலும் கிடைக்கக்கூடிய அந்த 2 இடங்கள், அதாவது மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த 2 இடங்கள் எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை தக்க வைப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இதன் காரணமாகவே 2 கட்ட பேச்சுவார்த்தை என 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ கூட மனதளவில் உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. ஆனால் விரைவில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தனது நிலைப்பாட்டையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து மதிமுகவுடன பேச்சுவார்த்தை அழைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதிகபட்சமாக தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதிமுகவும் மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளே இருப்பதாகவும், இரண்டு அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடும் அவர்களுக்கான தொகுதி பங்கீடும் செய்ய வேண்டியது இருக்கிறது. காங்கிரஸ்க்கு இன்னும் தொகுதி பங்கீடு செய்யப்படவில்லை, அதுவும் இறுதி செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றன. புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்போது மதிமுகவுக்கு ஒரு இடமே ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாகவே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஆக இந்த ஒப்பந்தம் என்பது தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ முன்னிலையில் கையெழுத்தாகி கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அன்புச்செல்வன், திமுக மற்றும் மதிமுக இடையே தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது அறிவிக்க இருக்கார். இது ஒருபுறம் இருக்க, விசிக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்கிறன. அதை பற்றி தகவல் சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் 3 இடங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதிகபட்சமாக 2 இடங்கள் கொடுப்பதற்கு தொகுதி பங்கீடு குழு என்றது ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தங்களுக்கு ஒரு 3 இடங்கள் கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
இந்த நிலையில் அதிகபட்சமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இறுதி கட்டமான ஒரு பேச்சுவார்த்தையோடு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் வன்னியரசு தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார். அவருடனான தொகுதி பங்கீட்டு குழு என்பது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி ஒப்பந்தத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகலாம். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போதாக இருக்கிறதா அல்லது மாலை தான் விடுதலை சிறுத்தைகளுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறதா என்ற ஒரு சூழலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அதற்கான முடிவும் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக எட்டப்படும், தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில வேற எந்தெந்த கட்சிகள் இணைய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி சொல்ல முடியுமா? குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை பொறுத்தவரை திமுக ஆரம்ப கட்டத்திலே தீவிரப்படுத்தியது என்று சொல்லலாம். கட்சி சார்ந்த கருத்துக்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தலுக்கான பணிகளுக்கான குழுக்களை அமைப்பது, குறிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு என பல்வேறு பணிகளை தீவிரப்படுத்தி விருப்ப மனுக்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 10ஆம் தேதி நேர்காலம் நடைபெற இருக்கிறது. இப்படி அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று இதற்கு முன்பாக நாம் பார்த்திருந்தோம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு இடமும், சிபிஐ சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மதிமுகவுக்கு ஒரு இடம் என்பது ஒதுக்கப்பட்டு இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகி கொண்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரசும் கூட்டணி இருக்கின்றன. புதிதாக மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு வர இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகளும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நடைபெறவில்லை. ஒரு சில அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய ஆதரவு என்பது திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியும் தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும், எங்கு கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான முடிவு திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த நிலையில் தான் இருந்தாலும் அவருடைய ஆதரவு என்பது திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. இடங்களை பொறுத்தவரை தான் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்ற நிலைப்பாடு என்பது தொகுதி பங்கீடு பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஒரு கட்சியாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையோ எதுவும் நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. அன்புச்செல்வன், மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டியிட மதிமுகவுக்கு ஒரு தொகுதி தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதிகபட்சமாக இப்போது முன்பெல்லாம் தொகுதி என்னென்ன கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகப்படும். இப்போ எண்ணிக்கை அளவில் இத்தனை இடம் மட்டுமே என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கிறது. அடுத்த கட்டமான ஒரு பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு எந்த தொகுதி என்பது கொடுக்கப்படும். அதிகபட்சமாக திருச்சி தொகுதி பகுதி கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உறுதி செய்யப்பட இருப்பதாகத்தான் இதற்கு முன்பாக ஒதுக்கப்பட்ட கட்சிகள் ஊடகங்களை சந்தித்து நம்ம தெரிவிக்கும் போது சிபிஎம் சிபிஐ பொறுத்த கூட சொல்லியிருந்தால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எந்தெந்த இடங்கள் என்பதை நாங்கள் இறுதி செய்து கொள்வோம். இப்போது எண்ணிக்கை அடிப்படையில் 2 இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது எத்தனை தொகுதிக்கான எண்ணிக்கை மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது. எந்த தொகுதி என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உறுதி செய்யப்படும். அதிகபட்சமாக திருச்சி வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அன்புச்செல்வன், மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதியில திமுகவுடைய சின்னத்துல மதிமுக போட்டியிடுமா, இல்ல மதிமுக கட்சியுடைய சின்னம் தான் போட்டியிடுமா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஏனென்றால் மிக முக்கியமாக மதிமுக பொறுத்தவரை முன்வைத்த வாதமே எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சின்னம் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஆக எங்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அடுத்த கட்டமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது எங்கள் சின்னத்தில் போட்டியிடுவதா என்பதில் எவ்விதமான குழப்பம் இல்லை. உறுதியாக எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதுதான் தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை என்பது முன்வைத்திருக்கிறோம் என்பதை இதற்கு முன்பாக நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மதிமுக அவைத்தலைவர் இருக்கக்கூடியவர் தெரிவித்திருந்தார். தற்போதும் கூட அதிகபட்சமாக அவருடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு உறுதி நிலைப்பாட்டை தொகுதி பங்கீடு குழு எடுத்து திமுக தலைவரிடம் தெரிவித்ததற்கு பின்பாக தான் இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் சற்று நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமாகவே எந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளிப்படையாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக அவர்கள் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான கொமரன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது.
அன்புச்செல்வன், தற்பொழுது தொகுதி பங்கீட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. 3 கட்டமாக திமுக மற்றும் மதிமுக இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்த காரணம் என்ன? எதற்கு இவ்வளவு தாமதம்? மதிமுக தரப்பில் இருந்து என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? மிக முக்கியமாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை மதவாத கட்சிகள் யாரும் வந்துவிடக்கூடாது, 40 தொகுதியும் நமதே என்று அனைத்து கூட்டணி கட்சியிலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் தொடர்ந்து உறுதியாக இருந்தார்கள். இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு தங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடுகள் என்பதை கூட்டணி பங்கீடு போது, தொகுதி பங்கீடின் போது பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததன் காரணமாக முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் வரைக்கும் கூட மதிமுகவுடன் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து கொண்டிருந்தது. தற்போது வரைக்கும் அதே அடிப்படையில் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கான எண்ணிக்கை, தங்களுடைய சின்னம் என்ற வாதத்தையும் அவர்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் கூட்டணி தொகுதி பங்கீடு பிரச்சனையின் போது. இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது 3 கட்டங்களாக செல்ல வேண்டியது இருந்தது. தற்போது ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் சின்னத்திலேயே போட்டியிடலாம் என்பதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதனால தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறதாக வாய்ப்பு இருக்கிறது. ஆக அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது மொத்தமாகவே கூட்டணியில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டும் என்பதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே உறுதியாக இருந்தார்கள். ஊடகங்களிடம் செய்திகளை தெரிவிக்கும் பொழுது கூட அந்த நிலைப்பாடு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பேசி தீர்த்துக் கொள்வோம், கண்டிப்பாக கூட்டணியெல்லாம் இருக்கிறோம் என்பது கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாட்டில் சில விஷயங்கள் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு கட்டம், 2, 3ஆம் கட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது அதிலும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் இதன் மூலமாக பார்த்துக் கொள்ள முடிகிறது. அன்புச்செல்வன், மதிமுக சார்பாக திமுகவிடம் எந்தெந்த தொகுதிகள் முன்மொழியப்பட்டன? தற்பொழுது ஒரு தொகுதி உறுதியாக இருக்கிறது. அந்த ஒரு தொகுதி எந்த தொகுதியா இருக்கக்கூடும், ஏதாவது கணிக்க முடியுமா? பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, விருதுநகர், திருச்சி, மயிலாடுதுறை ஆகிய 6 இடங்களை விருப்ப தொகுதியாக முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பது அவர்கள் வழங்கியிருந்தார்கள். தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மக்களவைக்கான இடங்கள் என்று கேட்பதற்கான ஒரு நிலை இருந்திருக்கிறது. கடந்த முறை ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கான ஒரு சூழலும் கூட இருந்து கொண்டிருந்தது. ஆக மதிமுகவை பொறுத்தவரை குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில், குறிப்பாக திருச்சி தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது என்பது கண்டிப்பா எங்களுக்கு போட்டியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தது. ஆக தற்போது இருக்கக்கூடிய ஒரு மக்களவை இடம் ஒதுக்கப்பட்டு திருச்சி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. அன்புச்செல்வன், தற்பொழுது திமுக கூட்டணியில இதர கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள் ஒதுக்கீடானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீதம் காங்கிரஸ் மற்றும் விசிக தான் மீதம் இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விசிக உடைய தொகுதி பங்கீட்டின் நிலை என்ன? இன்றி அந்த 2 கட்சிகளுக்கான அறிவிப்பு வெளியாக கூடுமா, இல்லை அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை மாலைக்குள்ளாக எப்பொழுது வேண்டுமானாலும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஒரு சில தொகுதி எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறை ஒதுக்கப்பட்ட பாண்டிச்சேரியும் சேர்த்து 10 இடங்கள் என்பது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒரு இடங்களாவது கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாங்கள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் திமுக பக்கம் என்பது தங்களுடைய தரப்பாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை 10 இடங்களிலாவது போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறதால் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திமுகவினுடைய வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுவதற்கு முன்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது இன்று அல்லது நாளைக்குள்ளாக காங்கிரசுடனான பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்கும் விடுதலை சிறுத்தைகளுடனான பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்பட்டு இன்றே ஒப்பந்தம் கையெழுத்துவதற்கான நிலைப்பாடும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் மதிமுகவுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிவிட்டது. சற்று நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்திப்பதற்காக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வருகிறார். எத்தனை எண்ணிக்கையில் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பெல்லாம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்கிறார். அதிகபட்சமாக திருச்சி, அதே போன்று விருதுநகர் போட்டியிடுவதற்கான இடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் பரிந்துரையாக முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது அண்ணா அறிவாலயத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்.
திமுக கூட்டணியில் தற்பொழுது மதிமுகவுக்கு ஒரு தொகுதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் 8ஆம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. இது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். அதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்னி 15 மாதம் இருக்குது. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை. அப்புறம் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வந்தது. அப்போது கடந்த முறை எல்லாம் ஒரு மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்குது. அதனால் அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம். அதைத்தானே இப்போ சொன்னேன். நீங்கள் காதில் கேட்கலையா? அது ஒரு மாதம் தான் இடைவெளி இருந்தது. அதை போட முடிஞ்சது. இனி 15 மாதம் இருக்குது. அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு பண்ணுவேன். நான் 6 தொகுதியெல்லாம் விருப்பமாக கொடுக்கலையே. நாங்கள் என்ன கொடுத்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது உங்களுக்கு. இல்லை இல்லை இல்லை, மனநிறைவோடு தான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே மனநிறைவோடு தான் இருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீதம் காங்கிரஸ் மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.